ரம்ஜான் டே ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் வந்து ஃபஜ்ர் தொழுகையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இந்த விலாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ எப்போவுமே மார்னிங் டீயோட வந்து ரொம்பவே பிரிஸ்காக இருக்கும். ஸோ அதுக்காக டீ ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து ரம்ஜான் தொழுகை தொழுகணும். ஸோ அதுக்கிடையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றுறதுக்காக மாவு ரெடி பண்ணியாச்சு. நோன்பு டைம்லலாம் இஃப்தாரில் வந்து அதிகமான நம்ம ஆயில் ஐட்டம் எடுத்துருக்கிறதுனால மோஸ்ட்லி ஆயில் ஐட்டம் வந்து நான் அவாய்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து இட்லி ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஃபெஸ்டிவல்னாலே ஸ்வீட் இல்லாமலா, அதுவும் கேசரி இல்லாமலா? ஸோ கேசரியும் ரெடி பண்ணணும். நாம் என்ன தான் ஆயில் ஐட்டம் அவாய்ட் பண்ணாலும் நம்ம சொந்தக்காரங்க கிட்டேருந்து கண்டிப்பாக ஆயில் ஐட்டம்ஸ் வந்துடும். இது போல் ரம்ஜான் டைமில் வந்துட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து என்னெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போது இட்லி ஊற்றி வச்சதுக்கப்புறமா நம்ம ரவை கேசரி ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுக்கு நான் இதில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன். இப்போ நான் ரெசிபியை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா இது வந்து குக்கிங் வீடியோ போல் ஆயிரும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து நான் என்ன ரெசிபியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் ஷோ பண்ணுறேன். இப்போ ரவை கேசரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சில ஏரியாவில் ரம்ஜான் வந்து 3 days வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. பட் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து 1 day தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதனாலேயே பசங்களுக்கு ரொம்பவே போரிங்காக இருக்கும். அந்த 1 day வந்துட்டு அவங்க நம்ம அதிகமாக வெளியில் எங்கேயுமே போகிறது கிடையாது. ஸோ வீட்டிலேயே தான். இப்போ பாருங்கள் இட்லியுமே நமக்கு நல்லா வெந்துடுச்சு. ஆனால் கவர்மெண்ட் லீவ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 1 day தான். பசங்க தான் கேட்டாங்க, நம்மளும் 3 days செலிப்ரேட் பண்ணுவோம், அதனால் 3 days லீவ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் அவங்களுக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ் என்ன அப்படின்னா அடுத்த நாள் வந்து ரம்ஜான் ட்ரெஸ் போட்டு வர சொல்கிறாங்க ஸ்கூலில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இட்லிக்கு தக்காளி சட்னி தான் பெஸ்ட்டு காம்பினேஷன். ஸோ தக்காளி சட்னி ரெடி பண்ணுறதுக்காக இது போல் சாப்பரில் நான் ரெடி பண்ணிவிட்டு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். தக்காளி வெங்காயம் போட்டு இது போல் சாப் பண்ணோன்னா ரொம்பவே சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். முதல் நாளே மெஹந்தி எல்லாம் போட்டு எல்லாமே ரெடி ஆயாச்சு. பசங்களுக்குமே போட்டாச்சு. நம்ம கோன் யூஸ் பண்ணுறதை விட மருதாணி வீட்டில் அரைச்சி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புக்குமே ரொம்ப நல்லது. பட் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது கோன் தான். இதுவுமே ஆர்கானிக் கோன் தான். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. நம்ம ரிலேட்டிவ் தான் ஆர்கானிக் கோன் செய்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஒரு பக்கம் கேசரி தாளிச்சிட்ருக்கோம், இன்னொரு பக்கம் சட்னிக்கும் வதக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நம்ம வந்துட்டு ரம்ஜான் தொழுகைக்கு கிளம்பணும். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள்லாம் உங்கள் வீட்டில் ரம்ஜான் தொழுகை வந்துட்டு வீட்டில் தொழுகிறீங்களா இல்லை வந்து பள்ளிவாசல் போயிட்டு தொழுதிங்களான்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் குக்கிங் வீடியோஸ் மட்டும் கிடையாதுங்க, நிறைய ஃபன்னி வீடியோஸ் இருக்குது. ரொம்பவே என்டர்டெய்னிங்காக இருக்கும். இப்போ தான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் 1 time கோ த்ரூ பண்ணுங்கள். இந்த விலாகில் வந்துட்டு நான் மார்னிங் டு ஈவினிங் வரையும் என்னெல்லாம் குக் பண்ணேன் அதை தான் நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கிறேன். கேசரி ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே பசங்க வந்து ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டாங்க. ஏன்னா கேசரினா ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு. நாம் சின்ன வயசில் இருக்கும் போது அப்படின்னா, அதாவது நாம் ஸ்கூல் படிக்கிறப்போலாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க. ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ரம்ஜான் டேஸ்லாம் மறக்கவே முடியாது. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட் இப்போ நம்ம பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுற அளவுக்கு இல்லை, யாருமே அந்தளவுக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது. நாம் வந்துட்டு ரம்ஜான்னா அதர் ரிலீஜியஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க. நம்ம அவங்க வீட்டுக்குமே அவங்களோட ஃபெஸ்டிவல்ஸ்க்கெலாம் நம்ம வந்து நம்மளை இன்வைட் பண்ணுவாங்க. கிறிஸ்மஸ், தீபாவளி இந்த மாதிரி டைம்லலாம் நம்ம போவோம். ரொம்பவே ஜாலியாக இருக்கும். பட் இது எல்லாமே ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். இப்போ மார்னிங் சாப்பிட்றதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தொழுகைக்கு கிளம்ப வேண்டியதான். இப்போது இதுக்கிடையில் வந்துட்டு நான் இந்த விலாகில் வந்து ஒரு அப்ளிகேஷன் பற்றி சொல்கிறேன். அதாவது பை மோட், அதாவது ஸ்க்ரீனில் தெரிகிறத பாருங்கள். பை மோட் அப்படின்ற ஷாப்பிங் ஆப். இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ணிகிட்ருக்கவங்க வந்து பை மோட் ஷாப்பிங் ஆப். இந்த ஷாப்பிங் ஆப்பில் நிறைய க்ராசரிஸ் ஐட்டம்ஸ் ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப் 1 time கோ த்ரூ பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணுன்றவங்க கோ த்ரூ பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இந்த விலாக் கண்டினியூ பண்ணலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து தொழுகை கிளம்பியாச்சு. ஸோ தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் குரானும் ஓதியாச்சு. இந்த பெருநாள் தொழுகை வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், நம்மளோட எல்லா ஆசைகளையுமே இறைவன் வந்து நமக்கு நிறைவேற்றி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே துவா செஞ்சுட்டு தொழுதுட்டு வந்தாச்சு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடியாக இருக்கிறதுனால நம்ம ரிலேட்டிவ்ஸ் வீட்டிலேருந்து வந்திருந்த சிஎம், குலோப் ஜாமுன், அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த இட்லி, தக்காளி சட்னி எல்லாமே வச்சு ரொம்பவே சூப்பராக சாப்பிட்டாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். கூடவே ஜவ்வரிசி கேசரி, வட்லாப்பம் எல்லாமே ரெடியாக இருந்தது. எல்லாமே சாப்பிட்டாச்சுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஆஃப்டர்நூனுக்கு சமைக்க ஆரம்பித்தாச்சு. இது வந்து தால்ச்சா. இன்றைக்கி பிரியாணி தான் செய்ய போகிறேன். ஸோ தால்ச்சா ப்ரிப்பரேஷன் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. தால்ச்சாக்கு பருப்பு வேகிற டைம்லேயே இந்த சைடு நம்ம பிரியாணிக்கு வதக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, இறால் பிரியாணி எதனாலுமே நம்ம சேனலில் இருக்குது. 1 time கோ த்ரூ பண்ணுங்கள். ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக செஞ்சுருக்குறோம்.
நாம் எப்போவுமே பிரியாணி செஞ்சாலும் இது போல் ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம செய்கிறது ரொம்பவே சூப்பராக வருங்க. அது உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வந்துட்டு நம்ம வீட்டில் மட்டன் பிரியாணி நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிரியாணி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. இதுக்கிடையில் நம்ம வந்து தக்காளி ஜாம், என்னோடய பசங்களுக்கு தக்காளி ஜாம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ தக்காளி ஜாமும் ரெடி பண்ணுறதுக்காக அதோட ப்ரிப்பரேஷனும் ரெடி பண்ணியாச்சு. இந்த தக்காளி ஜாம் ரெசிபியுமே நம்ம சேனலில் இருக்குது, கோத்ரூ பண்ணிக்கோங்க. தக்காளி ஜாமை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் செய்யணுன்றதுக்காக நான் அது கூட பேரிச்சம்பழம் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ பேரிச்சம்பழம் நல்லா கரைஞ்சி வந்துடும். இது போல் நம்ம அரைச்சி ஆட் பண்ணாலுமே கொஞ்சம் இது போல் தெரியும். பட் நம்ம வேக வைக்கிறப்போ நல்லாவே கரைஞ்சிரும். சாப்பிட்றப்போ பசங்க என்னம்மா நீங்கள் பேரிச்சம்பழம் போட்டிங்களா அப்படின்ற அளவுக்கு நல்லாவே அது மிக்ஸ் ஆகிடுச்சு. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்தது. ரம்ஜான் டேயில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. அதாவது பெருநாள் காசு. எத்தனை பேர் உங்கள் வீட்டில் நீங்கள் உங்களுக்கு பெருநாள் காசு கிடச்சிதுன்றதை சொல்லுங்கள். நாம் சின்ன வயசில் இருக்கும்போது நமக்கு நிறையவே பெருநாள் காசு கிடச்சிருக்கும். பட் நம்ம பெரியவங்களானதுக்கப்புறம் நம்ம தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம பசங்க நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க பெருநாள் காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு. அது ரொம்பவே ஹாப்பியான மூமெண்ட்ஸாக இருக்கும். நம்ம லைஃப்பில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்களை என்றைக்குமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுங்க. ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லுமே லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அதுவுமே அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இந்த ரம்ஜான் டே அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு ஃபோனில் விஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். எங்களோட விஷஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் வந்து எப்போவுமே எங்களுக்கு தேவைப்படும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுமே ஒரு ஸ்வீட்டோடு ஸ்டார்ட் பண்ணோம். அதே போல் இப்போ லஞ்சுக்குமே ஸ்வீட்டோடு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். லஞ்ச் எல்லாம் முடித்ததுக்கப்புறமா நல்ல ஒரு ரெஸ்ட் எடுத்தாச்சு. ரெஸ்ட்டுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா என்ன டீ தான். ஸோ நீங்கள் ஒரு டீ பிரியராக இருந்தீங்கன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஈவினிங் டைமில் டீ சாப்பிட்டுட்டு அப்படியே மொட்டை மாடியில் போயிட்டு ஒரு வாக் போனோன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த ஃபீல் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஈவினிங் டைமில் இது போல் மொட்டை மாடி போயிட்டு கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். இது போல் சின்ன சின்ன ஹாப்பினஸ் லைஃப்பில் கிடைக்கும் போது அப்பப்போ என்ஜாய் பண்ணிக்கோங்க. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சேனலை கோத்ரூ பண்ணுங்கள். சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.